IVM. It's story time. மழையே பெய்யாம வறண்டு போன தரிசு நிலத்துல மறுபடி எப்படி மழை பெஞ்சிச்சின்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட வடக்கு பகுதியில் விக்ராம்பூர்னு ஒரு நாடு இருந்துச்சு. விக்ரமபானுன்னு ஒருத்தர் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாரு. ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதே சுகபோகமான ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் விக்ரமபானுவுக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால அவர் நாட்டோட நிர்வாகத்துல எதுலேயும் கவனத்தை செலுத்தாம அவரோட அரசாங்கத்துக்கு கிடைச்ச மக்களோட வரி பணத்துல எல்லா விதமான சௌகரியத்தோடையும் இருந்தாரு. ராஜாவுக்கே நிர்வாகத்துல ஆர்வம் இல்லை அப்படிங்கறதுனால அவரோட அமைச்சர்களும் அதிகாரிகளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா விக்ரமபானு கிட்ட சொல்லும்போது நாட்டு மக்கள் எல்லாரும் எல்லா வளங்களோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அவரும் நாட்டு மக்களோட நிலைய நேர போய் பார்க்காம அவங்க சொன்னதை நம்பி அரண்மனையிலேயே சுகபோகமா இருந்துகிட்டு இருந்தாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாம வரி மட்டுமே கொடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல அந்த நாட்டுல 2 வருஷமா மழையே பெய்யாம இருந்துச்சு. அதனால விவசாயமே செய்ய முடியாம உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்துடுச்சு. நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் உணவுப் பொருட்களுக்கான பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிடுச்சு. உணவுப் பொருட்களோட பற்றாக்குறை வர ஆரம்பிச்ச உடனேயே கையில கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க உணவுப் பொருட்களை வாங்கி பதுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால உணவுப் பொருட்களோட விலை எல்லாம் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு தாறுமாறா உயர ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் எல்லாருமே பசியோடையும் பட்டினியோடையும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அங்கங்க ராஜாவுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராட்டங்களும் கலவரங்களும் ஏற்பட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்களை வச்சிருக்கிற கடைகளையும் கலவரக்காரர்கள் சூறையாட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இனிமே இதை ராஜா கிட்ட மறைக்க முடியாது, எப்படியாவது உண்மை நிலவரத்தை ராஜா தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சிடணும். ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு விசாரணை ஏதாவது வரும்போது நிர்வாகத்துல அக்கறை இல்லாத ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி அவர் மேலேயே போட்டுடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாரு போய் ராஜா கிட்ட உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்றது அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுது. அந்த ஊர்ல தீனபந்துன்னு ஒருத்தர் குருகுலம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நல்ல பேச்சு திறமை இருந்ததுனால அவரை ராஜா கிட்ட அனுப்பி நாட்டு நிலைமைய ராஜாவுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அமைச்சர்களும் அதிகாரிகளும் முடிவு பண்ணாங்க. ஆனா அமைச்சர்கள் எல்லாரும் தீனபந்து கிட்ட வந்து இத பத்தி பேசினப்போ முதல்ல அவரு ஒத்துக்கவே இல்லை. நீங்க எல்லாருமா சேர்ந்து நாட்டை சீரழிச்சிட்டு அந்த உண்மைய ராஜா கிட்ட சொல்லாம இத்தனை வருஷமா மறைச்சிட்டு இப்ப நாட்டோட நிலைமைய ராஜா கிட்ட எடுத்து சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் வேணுமா? நான் இத ராஜா கிட்ட சொல்லும்போது அவருக்கு என் மேல கோபம் வந்தா அவர் என்னத்தான் தூக்கி பாதாள சிறையில அடைச்சிடுவாரு. அதனால உங்களோட இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது, நீங்களே போய் நாட்டோட நிலைமைய ராஜா கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வந்திருந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு தான் பேச்சு திறமை நல்லா இருக்கு, ராஜா புரிஞ்சுக்கிற மாதிரி இதை அவர்கிட்ட பக்குவமா உங்களால எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இதை நல்லா யோசிச்சு பார்த்து நாளைக்கு உங்களோட முடிவை சொல்லுங்க, நாளைக்கு நாங்க திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேந்து விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமும் தீனபந்துக்கு அவங்க மேல இருந்த கோபம் குறையவே இல்லை. அதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அதை இன்னைக்கு சொன்னா என்ன, நாளைக்கு சொன்னா என்ன, நாளைக்கு வேற எதுக்கு மறுபடியும் இவங்க இங்க வந்து என்னோட நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவரோட மனைவி தீனபந்து கிட்ட சொன்னாங்க, நடந்தது எல்லாமே நடந்து போச்சு, இனிமே அதை எதையுமே மாத்த முடியாது. ஆனா ராஜாவுக்கு நாட்டோட நிலைமைய புரிய வச்சு அவருக்கு மறுபடியும் நாட்டோட நிர்வாகத்து மேல ஆர்வத்தை கொண்டு வந்து
இந்த நாட்டை மறுபடியும் ஒரு நல்ல வழியில கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. இந்த நாட்டு மக்களுக்கு நிஜமாவே நீங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் தீனபந்துவுக்கு புரிஞ்ச உடனேயே அவரு ராஜாவை சந்திச்சு நாட்டோட நிலைமையை எடுத்து சொல்றதா முடிவு பண்ணாரு. அடுத்த நாள் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து கேட்டப்போ நான் ராஜாவை சந்திச்சு பேசுறேன் அப்படின்னு அவரு ஒத்துக்கிட்டாரு. ஆனா தீனபந்து நினைச்ச மாதிரி ராஜா கிட்ட நாட்டு மக்களோட நிலைமையை எடுத்து சொல்றது அவ்வளவு சுலபமான வேலையா தெரியல. அவரு ராஜா கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் உணவில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் தொடங்கினாரு. உடனே ராஜா அவர்கிட்ட ஏன் நம்ம நாட்டுல இருந்த உணவெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாரு. தீனபந்து அவர்கிட்ட 3 வருஷமா நாட்டுல மழையே பெய்யல, அதனால விவசாய உற்பத்திகள் எதுவுமே இல்ல, அதனாலதான் உணவு பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா அவர்கிட்ட ஏன் மழையே பெய்யல, எல்லா மேகமும் எங்க போச்சு, அந்த மேகங்களை மறுபடியும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு கேட்டாரு. ராஜா கேட்ட கேள்விக்கு தீனபந்து கிட்ட பதிலே இல்ல. இப்ப ராஜா அவர்கிட்ட சொன்னாரு, நாட்டு நிலைமையை எப்படி சரிப்படுத்தலான்னு நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். 15 நாள் கழிச்சு நாம 2 பேரும் மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தீனபந்துவா அனுப்பிவிட்டாரு. நாட்டு மக்கள் எல்லாரும் உணவில்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதையாவது ராஜா கிட்ட சொல்ல முடிஞ்சுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தீனபந்துவும் அந்த சந்திப்பை முடிச்சுக்கிட்டு ராஜா கிட்ட விடை பெற்றுக்கிட்டு வந்துட்டாரு. அடுத்த நாள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. மேகங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து நம்ம நாட்டுல மழை பெய்யறதுக்கு யோசனை சொல்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அந்த அறிவிப்பை கேட்டதும் நாட்டு மக்கள் எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. மேகத்தை இழுத்துக்கிட்டு வர்றதா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ராஜா நல்ல மனநிலைமையில இருக்காரானே இப்ப நாட்டு மக்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த நாடு முழுக்க வறட்சியில இருந்தாலும் அந்த நாட்டோட ஒரே ஒரு பகுதியில மட்டும் விவசாயம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ராதுங்கிற விவசாயிக்கு சொந்தமான ஒரு நிலம். ராது அவரோட நிலத்துல ஒரு பகுதியில மழை நீரை சேகரிக்கிறதுக்காக ஒரு குளத்தை வெட்டி வச்சிருந்தாரு. 3 வருஷம் முன்னாடி மழை பெஞ்சுகிட்டு இருந்த வரைக்கும் அந்த குளம் நிரம்பி இருந்துச்சு. மழையே பெய்யாத இந்த 3 வருஷத்துல அந்த குளத்துல இருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ராது பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னும் 2 வருஷத்துக்கு மழையே பெய்யலன்னா கூட அவரோட குளத்துல இருக்கிற தண்ணீரை வச்சு அவரால விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சு. மேகத்தை இழுத்துக்கிட்டு வந்து மழை பெய்ய வைக்க யோசனை சொல்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு ராஜா அறிவிச்சிருந்தத ராதுவும் கேட்டிருந்தாரு. ஆனா இதுக்கு என்ன யோசனை சொல்றதுன்னு தான் ராதுவுக்கு தெரியல. ஒரு நாள் அவரோட வயல்ல அவரு களைகளை பறிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா சில கிளிகள் வந்துச்சு. ராதுவோட விவசாய நிலத்துக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கிறத பார்த்ததும் அந்த கிளிகள் ராது கிட்ட இந்த குளத்திலேருந்து நாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டுச்சு. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு ராதுவும் அனுமதி கொடுத்தாரு. எல்லா கிளிகளும் தண்ணிய குடிச்சிட்டு அங்க இருந்த மரத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வெடுத்துச்சு. அப்ப அதுல ஒரு கிளி இன்னொரு கிளி கிட்ட சொல்லிச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நாம அனுமதி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். பசுமையா இருந்த இந்த நாடு இப்படி வறண்டு போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு இன்னொரு கிளி சொல்லிச்சு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, இந்த நாட்டுல இருந்த காட்டை எல்லாம் அழிச்சிட்டாங்க, ஊருக்குள்ள இருந்த மரங்களையும் வெட்டிட்டாங்க, அதனால மேகங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு எதுவுமே இந்த நாட்டுல இல்லாம போயிடுச்சு. இந்த பக்கமா வர்ற மேகங்களும் இந்த நாட்டுல மழை பெய்யாம இந்த நாட்டை தாண்டி போயிடுது. மரங்களோட வேர்கள் தான் தண்ணீரை பூமியிலேருந்து மேல இழுத்துக்கிட்டு வரும். இப்ப மரங்களையும் வெட்டிட்டதுனால நிலத்தடி நீர்மட்டமும் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதனாலதான் இந்த நாட்டுல இவ்வளவு வறட்சி அப்படின்னு சொல்லிச்சு. நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இவரோட நிலத்துல மட்டும் எப்படி தண்ணீர் இருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த கிளி கேட்டுச்சு. அதுக்கு அந்த இன்னொரு கிளி சொல்லிச்சு, இவரு தன்னோட தோட்டத்தை ரொம்ப நல்லா பராமரிக்கிறாரு,
தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய குளத்தை வெட்டி வச்சு அதுல மழை நீரை சேகரிச்சு வச்சிருக்காரு. அந்த குளத்துல இவர் சேர்த்து வச்ச தண்ணீரை சிக்கனமா செலவு பண்ணி எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. அதனால இவரோட தோட்டத்துல இருக்கிற செடிகளும் மரங்களும் செழிப்பா இருக்கு. செழிப்பா இருக்கிற மரங்களால பூமியோட நிலத்தடி நீர் மட்டமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கிளிகள் பேசிக்கிட்டு இருந்தத ராது கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த கிளிகள் பறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கிளிகள் சொன்ன பதில் தான் ராஜாவோட அறிவிப்புக்கான பதில் அப்படிங்கறதும் அவருக்கு புரிஞ்சுது. உடனே அவரு காலதாமதம் செய்யாம நேரா அரண்மனைக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்லி அந்த கிளிகள் பேசிக்கிட்டதையும் ராஜா கிட்ட சொன்னாரு. அப்ப அங்க இருந்த தீனபந்துவும் ராஜா கிட்ட நாட்டை மறுபடியும் வளப்படுத்துறதுக்கு அந்த கிளிகள் சொன்ன வழிதான் சரியான வழி. நாம உடனே நம்ம நாட்டு மக்கள் எல்லாரையும் இருக்கிற நீர் ஆதாரத்தை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்த சொல்லணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் நடணும்னு கண்டிப்பா ஒரு உத்தரவையும் போடணும். அது மட்டும் இல்லாம அவங்க குளிக்கிற தண்ணிய மறுசுழற்சி செஞ்சு அவங்க நடுற மரத்தை அது பெரிய மரமா வளர்ற வரைக்கும் கண்டிப்பா பராமரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். இப்படி செஞ்சா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம நாட்டுல நிறைய மரங்கள் வளர்ந்து மேகங்களை கவர்ந்து மழை பெய்ய வைக்க முடியும். அந்த மழை தண்ணீரையும் வீணாக்காம அங்கங்க குளங்களை வெட்டி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நாடு மறுபடியும் செழிப்பாயிடும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா அறிவிச்ச மாதிரியே ராதுவுக்கு 1000 பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான முழு பொறுப்பையும் அவரு தீனபந்து கிட்டயே கொடுத்தாரு. இத்தனை வருஷமா தான் நிர்வாகத்துல ஆர்வம் செலுத்தாம இருந்ததுனாலதான் நாடு இப்படி கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சுங்கிறதையும் ராஜா புரிஞ்சுகிட்டாரு. அடுத்து வந்த 2 வருஷத்துக்குள்ள நாடு கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் வளமான ஒரு பாதைக்கு திரும்பிச்சு. இப்ப ஊழல் செய்யற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நீக்கிட்டு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து நாட்டோட நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த ராஜாவுக்கு தீனபந்துவும் உதவி செஞ்சாரு. தீனபந்து ராஜாவுக்கு உறுதுணையா இருந்ததுனால அடுத்த சில வருஷங்கள்ல அந்த நாடு மறுபடியும் வளமான பாதைக்கு திரும்பிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.